மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வகை தொகையாக மாற்றியிருக்கிறார்கள். அடுத்தடுத்து ஆதாரங்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அரசல் புரசலா பலரும் பேசிய செய்தி தான் இருந்தாலும் இப்போ ஆதாரங்களோடு அம்பலப்பட தொடங்கி இருக்கிறார்கள். இதை பற்றி தான் நம்ம பேசணும். நீங்கள் இந்த படம் பார்த்துருக்கீங்களா? சேது படம். அதில் ஒரு சீனில் சொல்லுவார், மாட்டிக்கிட்டியே சியா மாட்டிக்கிட்டியே அருமை பெருமையாக வளர்த்தோமே அப்படிம்பாரு சீமன். அந்த மாதிரி ஒரு காதல் வயப்பட்ட உடனே அந்த மாதிரி மாட்டிக்கிட்டீங்களே ஐயா மாட்டிக்கிட்டீங்களேன்னு நம்ம ராமதாஸ் அவர்களை பார்த்து பாடணும்னு தோணுது. மெடிக்கல் லாங்குவேஜில் சொல்லணும்னா மலிவான அரசியலை செய்த இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் செய்த ஐயா ராமதாஸ் அவர்களினுடைய அந்த மலிவான அரசியலை நாம் ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய தேவையும் கடமையும் இருக்கிறது என்று சொல்லிட்டு நாம் இன்னைக்கு இந்த வீடியோவிற்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல் பீச்சு. தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலைன்னா தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்துங்க. உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்முடைய அருந்ததிய தோழர்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு உள் இட ஒதுக்கீடு அது கலைஞர் கொடுத்தார் 3% இல்லையா? அந்த அருந்ததியர்களுக்கான 3 விழுக்காடு உள் இட ஒதுக்கீடு செல்லும் என்று உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை தந்திருக்கிறது. இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மறைந்த முதலமைச்சர் முத்தமிழர் டாக்டர் கலைஞருக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றி. இது வந்த உடனேயே இது நடக்காது, இந்த உள்ளிட ஒதுக்கீடே செல்லாது என்று ஜெயலலிதாலாம் அறிக்கை கொடுத்தாங்க. எல்லாத்தையும் நான் ஆதாரத்தோட காட்டுறேன். இது ஏமாற்று மேலை, அருந்ததிய சகோதரர்களை ஏமாற்று மேலை என்றெல்லாம் அன்றைக்கு அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள்லாம் அறிக்கை கொடுத்தார். அதெல்லாம் இல்லை. கலைஞர் ஒன்றை சொன்னால் அது சட்டம். ஏன்னா அவர் தெளிவாக சொல்லுவார். நீங்கள் இஸ்லாமியர்களுக்கான உள்ளிட ஒதுக்கீட்டை அவர் கொடுத்தார், உறுதியாச்சு. யாரும் என்ன செய்ய முடியல, தடுக்க முடியல. அதே மாதிரி அருந்ததியர்களுக்கான உள்ளிட ஒதுக்கீடு யாரும் தடுக்க முடியவில்லை. இப்போ அந்த மாதிரி பிளான் பண்ணி சரியாக பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணாமல் வன்னியர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடுன்னு சொல்லி 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடை அவசர அவசரமாக எடப்பாடி பழனிசாமி அரசு கொடுத்துச்சு. அது நீதிமன்றத்தில் இப்போ இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்போ இதை பற்றி சில டேட்டா, சில ஆதாரங்கள் அடுத்தடுத்து வெளியாகிறது. அவைதான் அதிர்ச்சிக்குரிய ஆதாரங்கள். ஏற்கனவே டாக்டர் தர்மபுரி செந்தில், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், தொடர்ந்து ஒன்று சொல்லி வர்றாரு. இந்த 10.5 விழுக்காடு வன்னியர்களுக்கு என்பது உள்ளபடியே வன்னியர்களுக்கு இழைக்கப்படக்கூடிய துரோகம். இது வன்னியர்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதி. ஏன் தெரியுமா? 20 விழுக்காடு என்று இருக்கக்கூடிய அந்த எம்பிசி கோட்டால வன்னியர்களுக்கு உள்ளபடியே 10.5 விட அதிகமாக நாங்கள் பலன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், பெற்றுக்கொண்டிருக்கிறோம். 15 இடம் கிடைக்கிற இடத்துல 15 வேண்டாம் 10.5 கிடைச்சா போதும்னு போய் சொல்லுவது என்ன மாதிரியான அரசியல் இது? இவர்கள் அரசியல் ரீதியாக தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கும் தங்களுடைய அரசியல் லாபத்திற்காகவும் வன்னியர்களை என்ன செய்யறாங்க? இவங்க பலி கொடுக்கிறார்கள், காவு கொடுக்கிறார்கள். இது ஏமாற்று வேலை என்றெல்லாம் சொன்னாங்க பலரும். அப்ப யாரும் கேட்கல. இப்ப 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்ட உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் ரத்து செஞ்சது. உச்சநீதிமன்றமும் அதை உறுதி செஞ்சது. உடனே ஐயா ராமதாஸ் பேசினார், எனக்கு அவமானமா இருக்கு, நான் உங்ககிட்ட நிக்கணுமா? நான் உன்னை கோட்டையில பார்க்கணுமா? எனக்கு வெக்கம், அவமானம் அப்படிலாம் பேசினார். நம்ம அதை பற்றி ஏற்கனவே தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஆனால் இப்போ ஆர்டிஐ, தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் ஒரு டேட்டா வந்துடுச்சு. இந்த டேட்டா மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் சொன்ன அரசியல், செய்த அரசியல் அனைத்தும் தவறு, பொய். அவர் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு என்பது உள்ளபடியே வன்னிய சகோதரர்களுக்கு, வன்னிய சொந்தங்களுக்கு அது பயன் தரக்கூடியது அல்ல என்று இந்த டேட்டா வந்திருக்கு. இப்போ அதைத்தான் நம்ம பேச போகிறோம். நான் திருப்பி சொல்கிறேன், வன்னிய சகோதர சகோதரிகளுக்காக நான் இதை பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களின் மீது பற்றும் பாசமும் வைத்திருப்பது என்பது வேறு, ஆனால் உண்மை வேற. அதை நம்ம உடச்சி பேசுவோம். இப்போ ஆர்டிஐயில் வந்த தகவல் என்ன சொல்லுது? 2018 2022 வரைக்கும் எம்பிபிஎஸ் மருத்துவ சேர்க்கையில் மொத்தம் எத்தனை சீட்டு, அதில் எம்பிசிக்கு எவ்வளவு, அதில் எம்பிசிக்கு வன்னியர்களுக்கு எவ்வளவு கிடைச்சிது அப்படின்னு ஒரு டேட்டா வந்திருக்குதுங்க. இந்த டேட்டா என்ன சொல்லுது தெரியுமா? ஸ்க்ரீனில் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். எம்பிபிஎஸ் டோட்டல் இடங்கள் 24,330. இதில் எம்பிசி டிஎன்சி 4,873.
இந்த 4873 இடங்கள்ல 2781 இடங்கள் வன்னியர்கள் பெற்றிருக்கிறார்கள், வன்னியர்கள் பலனடைந்திருக்கிறார்கள். அப்படின்னா பர்சன்டேஜில் எவ்வளவு தெரியுமா? 13.8%. அதாவது வன்னியர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடுன்னு பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா ராமதாஸ் 10.5 விழுக்காட கேட்கிறாரு. ஆனால் முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞர் என்ன செய்தார்? 19 சமூகங்களை உள்ளடக்கி எம்பிசி, மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸ், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள்னு ஒன்று கொண்டு வந்தார். 50 விழுக்காடு பிசிக்கு இருந்த இடஒதுக்கீட்டில் இவங்க எல்லாருக்கும் சேர்த்து 20 விழுக்காட்டை கொடுத்தார். அந்த 20 விழுக்காட்டை இவங்க எல்லாரையும் சேர்த்து கொடுத்ததுனால தான் அந்த எம்பிசிக்கான 20 விழுக்காடு இடஒதுக்கீடு நீதிமன்றத்தால் ரத்து செய்ய முடியாமல் போனது. இப்போ அந்த 20 விழுக்காட்டில் 10.5 விழுக்காடை எங்களுக்கு தனியாக தாங்குங்கிறதா இவங்க வாதம். ஆனால் உள்ளபடியே இவங்க எவ்வளோ பலன் பெற்றிருக்கிறார்கள் என்றால் 13.8 விழுக்காடு. இப்போ 10.5 விழுக்காட்டை கொடுத்துட்டீங்கன்னா 10.5 விழுக்காட்டை தாண்டி ஒரு இடத்த கூட என்ன செய்ய முடியாது, வன்னியர்களுக்கு கிடைக்காது. இப்போ 13% பெருசா 10% பெருசா? இந்த ரெண்டுல எது பெருசு? இப்போ இது எல்லாமே தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் இதுவரைக்கும் வன்னியர்கள் அடைந்த பலன் என்ன என்பதை ஆதாரங்களோடு கொடுக்கக்கூடிய செய்தி. பிடிஎஸ் பல் மருத்துவம், பல் மருத்துவத்தில் மொத்தம் 6234 இடங்கள் இந்த குறிப்பிட்ட ஆண்டுகளில் சொல்கிறேன். இதில் எம்பிசி, டிஎன்சி இந்த 20% இருக்கு இல்லையா, இந்த 20%ல் இவர்களுக்கு மட்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடங்கள், இந்த 20% மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு மட்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடங்கள் 933. 6234 இடங்கள்ல இவங்களுக்கு மட்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டது 933. 933 சீட்டில் 437 சீட்டு வன்னியர்கள் மட்டும் பெற்றிருக்கிறார்கள். அப்படின்னா பர்சன்டேஜில் எவ்வளோ வருது தெரியுமா? 10.7%. இவங்க கேட்டது வெறும் 10.5%. பிடிஎஸில் 10.7 கூட பெற்றிருக்கிறார்கள். இன்னொரு டேட்டா, பிஜி மெடிக்கல் சீட்ஸ், போஸ்ட் கிராஜுவேட், எம்டி எம்எஸ் போகிறாங்கல்ல, அது டோட்டலாக 6966. இதில் இந்த எம்பிசி இந்த 20%க்கு 1363 சீட்டு. இதில் வன்னியர்கள் மட்டும் 694 பேர் பிஜி மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்திருக்கிறார்கள். பர்சன்டேஜ் என்ன தெரியுமா? 13.5%. இப்போ எனக்கு என்னன்னா, டோட்டல் சீட்டில் 13.5% இவங்க வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் இவங்க திருப்பி என்ன சொல்கிறாங்க? 10.5% என்ன? நான் தான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசும்போது சொன்னேன், வன்னியர்களுக்கு 10.5%ன்னு ஐயா ராமதாஸ் அவர்கள் கேட்கிறார். ஒருவேளை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அவங்க 12% இருந்தாங்கன்னா, 13 விழுக்காடு இருந்தாங்கன்னா மக்கள் தொகையில் 10.5 என்பது வன்னியர்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதியா இல்லையா? ஒருவேளை 8 இருந்தாங்கன்னா 8% தானே வச்சுக்கோங்க. உள்ளபடியே இந்த 20 விழுக்காடு மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்க்குன்னு சொல்லி 20 விழுக்காடு கொடுக்குறாங்க இல்லையா, அது வன்னியர்களுக்கு பெரிய லாபம். ஏன்னா மொத்தமே 8% தான். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இல்லையா? அப்போ டேட்டா இல்லை. டேட்டா இல்லாத போது நீங்கள் 5%, 6%, 8% தான் உங்களுக்கு இடம் கிடச்சிருந்துச்சுன்னா அது உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி. ஆனால் உங்களுக்கு 13%, 12%, 11% நீங்கள் பலன் பெறுகிறீர்கள். 13% பலன் பெறக்கூடிய இடத்துல போய் எனக்கு 10.5% தா என்று கேட்பது வன்னியர்களுக்கு செய்யக்கூடிய துரோகமா இல்லையா? இல்லையா? அந்த சமூகத்திற்கு, அந்த மக்களுக்கு, பொருளாதாரத்திலும் கல்வியிலும் பின்தங்கி இருக்கக்கூடிய வன்னிய சொந்தங்களுக்கு ஐயா மரியாதைக்குரிய மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வைக்கக்கூடிய இந்த வாதம் என்பது அநீதி இழைக்கக்கூடிய வாதமா இல்லையா? பதில் சொல்லணும். ரைட். அடுத்தது எம்டிஎஸ், பல் மருத்துவக் கல்லூரியிலே எம்டிஎஸ் மொத்தம் 751 இடங்கள், 751. எம்பிசி டிஎன்சிக்கு 137. வன்னியர்கள் 66 பேர் பலன் பெற்றிருக்கிறார்கள். தட் மீன்ஸ் 11.2 விழுக்காடு. திருப்பி பாருங்க, எல்லாமே 10.5 விழுக்காடை விட அதிகம். 2013 இது ரொம்ப முக்கியம். இது சார் கல்வி சார், வேலை வாய்ப்பு அதை சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். வேலை வாய்ப்புல என்ன, வன்னியர்களுக்கு வேலை வாய்ப்புல என்ன கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த டேட்டாவும் ஆர்டிஐயில் பெறப்பட்டிருக்கிறது. டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். நீங்கள் விஏஓ, ஆர்ஐஏ இல்லையா, தமிழ்நாடு அரசுடைய பணிகளுக்கு எல்லாம் இவங்க தான் தேர்வு நடத்துகிறாங்க. குரூப் 4 ரெக்ரூட்மெண்ட்ஸு 2013 2022 வரைக்கும் தகவல் கிடச்சிருக்குது. மொத்தம் 26,784 இடங்கள், நிரப்பப்பட்ட இடங்கள். இதில் வன்னியர்கள் 5,215 பேர் வேலையில் பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அப்படின்னா பர்சன்டேஜில் எவ்வளோ தெரியுமா? விகிதாச்சாரத்தில்
19.5 விழுக்காடு. பா, 10.5 எங்க இருக்கு, 19.5 எங்க இருக்குங்க, அப்படியே டபுள்ங்க, கிட்டத்தட்ட 20%. நீங்க கேட்கறது கிட்டத்தட்ட 10%, அவங்க கிடைச்சிருக்கிறது 20%, டபுள் 19.5% நீங்க போயிருக்கிறீங்க. அப்படின்னா இது எவ்வளவு பெரிய அந்த சமூகத்துக்கு இதுதான் எனக்கு உள்ளபடியே பயனளிக்கக்கூடிய திட்டமாக இருந்திருக்கிறது. ஆனா இதை மாற்றி மறைத்து எதையாவது ஒன்று பேசணும். இப்போ ஏதாவது இப்போ எப்போ ஏன் 10.5 ஏன் சார் பேசுறாரு, அவருக்கு இது தெரியாதானோ, அவருக்கு நல்லா தெரியும், அப்புறம் ஏன் பேசுறாரு? ஏதாவது ஒன்று பண்ணி இப்போ அரசியல் பண்ணணும்ல, என்ன பண்ணுறது? இப்போ ஏற்கனவே வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கேட்டு ஒரு பெரும் போராட்டத்தை பண்ணியாச்சு 80s 80களில். எம்ஜிஆர் அரசு துப்பாக்கிச்சூடு நடத்தி பல பேரை சுட்டு கொன்னுச்சு. அதன் பிறகு வந்த முத்தமிழஞ்சன் டாக்டர் கலைஞர் அவர்கள் எம்பிசி கேட்டகரியை உருவாக்கி வன்னியர்கள் உள்ளிட்ட 19 சமூகங்களை உள்ளடக்கி 20 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார். அந்த 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டினால் பல ஆண்டுகளாக பலன் பெற்று ஏராளமான வன்னியர்கள் உள்ளிட்ட பல பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் அரசு பதவிகளில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மையான சமூக நீதி. இப்போ அடுத்தது பேசுறதுக்கு எதுவும் இல்லை. என்ன பேசலாம்? வேற எதையாவது பேசணும். அந்த 20ல் எனக்கு எதையாவது கொடு. இப்போ போய் 15 கொடுன்னு கேட்க முடியாது, கொடுக்கவும் மாட்டாங்க இல்லையா? மொத்தமே 20. அப்போ என்ன பண்ணுறது? 10 பாதியை கொடு அப்படின்னா 10 பாதின்னு கேட்க முடியாது, கொஞ்சம் கூட்டி 10.5ன்னு கேட்டுருவோம். எவ்வளோதான், இது எந்த டேட்டாவும் கிடையாது. அடுத்தது குரூப் 2, சரியா? சப் கலெக்டரு, குரூப் 2 டோட்டல் 2682 இடங்கள்ங்க. குரூப் 2 வன்னியர்கள் 366 பேர், சரியா? 11.2%. குரூப் 2ல TNUSRB, தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம். நீங்கள் காவல்துறை, ஜெயில் வார்டன் இதிலெல்லாம் எடுப்பாங்க, ஆள் எடுப்பாங்க. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் TNSURB. இந்த TNSURBயில் 2013 2022 வரைக்கும் 1919 இடங்கள் நிரப்பப்பட்டிருக்கு. இதில் 327 பேர் வன்னியர்கள். அதாவது பர்சன்டேஜில் எவ்வளோ தெரியுமா? சதவீதத்தில் 17%. எவ்வளோங்க? 17%. அப்போ உள்ளபடியே இப்போ இவங்க யாரை ஏமாத்த? இப்போ இந்த ஆதாரங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் பெறப்பட்டு சமூக வலைத்தளங்கள் பரவலாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில், ஊடகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்பட்டுருச்சு. இப்போ இதெல்லாம் இல்லைன்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன மாதிரியான அரசியல் எடுத்திருப்பார்? அண்டம் கிடுகிடுங்க இல்லையா? அப்படிதான் எடுத்திருப்பார். எடுத்து திருப்பி ஒரு பெரிய போராட்டத்தை பண்ணி வட மாவட்டங்கள் எல்லாம் கலவரக்காடாக மாறியிருக்கும். அப்போ இது தப்பு. இதில் வேற நம்ம முதலமைச்சர் உரிமையில் பேசுறது, நான் உங்ககிட்ட கேட்கணுமா, வெக்கமாக இருக்குது, அவமானமாக இருக்குது, கேவலமாக இருக்குது, என்ன பேச்சு? நீங்கள் அரசியல் ஆதாயத்திற்காக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு சேர்ந்து ஒரு நாடகத்தை நடத்தினீர்கள். அப்பொழுதே எல்லாரும் சொன்னார்கள் இது கோர்ட்டில் நிற்காதுன்னு. இப்போ முத்தமிழஞ்சன் டாக்டர் கலைஞர், அதனால தான் திருப்பி சொல்கிறோம், அவர் தலைவர், லீடர் அப்படின்னு ஏன் சொல்லுகிறோம் அப்படின்னா, அவர் கொண்டு வந்த முஸ்லீம்களுக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு நின்றுடுச்சு. கோர்ட்லேயும் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் பீகாரில் இப்போ 67 விழுக்காடு கொடுத்தாங்க. பீகார் அரசு எதை வச்சு கொடுத்துச்சு? அவங்க ஒன்று நடத்துனாங்க, ஒரு சர்வே, மாநில அரசு. அந்த சர்வேவை வச்சு அவங்க கொடுத்தாங்க பீகாருக்கு. கோர்ட்டு அந்த சர்வேவே செல்லாதுன்ட்டான். கோர்ட்டு அந்த சர்வேவே செல்லாது என்று சொல்லிவிட்டது. சொல்லணும்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டியது ஒன்றிய அரசின் அதிகார வரம்பிற்குள் உள்ளது. மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அப்போ பீகார்ல செல்லாதுன்ட்டாங்க, ஆந்திராவில் இதே மாதிரி கொடுத்தாங்க, செல்லாது என்று சொல்லிவிட்டது நீதிமன்றம். ஆனால் தமிழ்நாட்டிலும் அதிமுக கொண்டு வந்த 10.5 விழுக்காடை செல்லாது என்று நீதிமன்றம் சொல்லிவிட்டது. முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞர் கொடுத்த அந்த இடஒதுக்கீடு, அது எம்பிசிக்காக இருந்தாலும் சரி, 20 விழுக்காடு எம்பிசிக்கு பிரித்து கொடுத்ததாக இருந்தாலும் சரி, அருந்ததியர்களுக்கு கொடுத்த உள்ளிட ஒதுக்கீடாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களுக்கு கொடுத்த உள்ளிட ஒதுக்கீடாக இருந்தாலும் சரி, இவையெல்லாம் இன்றைக்கு நிலைத்து நிற்கின்றன என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் எதையும் இதனால் இவன் முடிப்பன் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்பார்ல வள்ளுவர். அதை தெளிவாக செய்வார். இதை எப்படி அமைக்கணும், இதுக்கு ஒரு கமிட்டி போடணும், இதை ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணணும், கோர்ட்டில் போனால் வாதங்களை வைப்பதற்கு டேட்டா இருக்கணும்,
இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணுவார். அவசர கோலத்தில் எலெக்ஷன் அறிவிக்க போறாங்கன்னு எலெக்ஷனுக்கு முந்தின நாள் ஓட்டு வாங்குறதுக்காக அறிவிப்பதற்கு அவர் ஒன்றும் எடப்பாடி பழனிசாமி அல்ல, அவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அன்னைக்கு என்ன சொன்னாங்க அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள்? அருந்ததியர்களை ஏமாற்றும் செயல், உள்ளிடஒதுக்கீடு செல்லாது, அது நீதிமன்றத்தில் நிற்காது. இன்னைக்கு எப்படி நின்றுச்சு? எப்படி நின்றுச்சு? அப்போ கலைஞர் வரலாற்றில் மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தி காட்டி சென்றிருக்கிறார். அதை ஏற்றுக்கிறதுக்கு இவங்க யாருக்கும் மனசு கிடையாது. கலைஞரை எப்படியாவது என்ன செய்யணும்? கருவி கொட்டணும். என்ன செய்யுங்களேன் நீங்க. இப்போ ஒரு காமெடி நடந்துட்டு இருக்கு, இந்த ஒவ்வொரு வருஷமும் அது நடக்கும். அங்கே அணை கட்டினார்களா, இங்கே அணை கட்டினார்களா அப்படின்னு கேட்பாங்க. நீங்க வந்து காவேரியில தண்ணி பாருங்கள், காவேரியில் வீணாக தண்ணீர் கடலில் கலக்கிறது. கடல்ல தண்ணி கலக்கணும், கலக்கலைன்னா ஈகோ சிஸ்டம் பாதிக்கப்படும். சொன்னா புரியாது, ரைட், ஓகே. காவேரியில குறுக்க அணை கட்ட முடியாது, தடுப்பணைகள் தான் கட்ட முடியும். கல்லணை உள்ளிட்ட அனைத்துமே தடுப்பணைகள் தான். சரி, அது மாதிரி தடுப்பணைகளாவது இந்த திராவிடம் கிட்டியதாம்பாங்க. அவ்வளோ வேணா கிட்டியிருக்கு தடுப்பணை. காவேரியில் மட்டும் தடுப்பணைகள் மட்டும் செக்கனூர், நெருஞ்சிப்பேட்டை, கோனேரிப்பட்டி, ஊராட்சி கோட்டை, சமய சங்கிலி, வெண்டிப்பாளையம், சோழ சிராமணி, காரணம்பாளையம், புஞ்சை புகழூர், மாயனூர், முக்கொம்பு, கல்லணை ஏற்கனவே கட்டினது விட்டுருங்க, கம்பரசன்பேட்டை, திருவானைக்கோவில், நவப்பட்டி, பூலாம்பட்டி, குதிரைக்கல்மேடு, கீழமேட்டூர் பேரேஜ், பவானி கட்டளை, வண்டிப்பாளையம், பாசூர் அணை, பவானி கட்டளை 3, இதெல்லாம் வந்து காவேரியில் இருக்கக்கூடிய தடுப்பணைகள். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாம் எந்த கிரெடிட் கொடுங்களேன், என்ன சாதனை செய்யுங்களேன், திமுக என்ன செய்யட்டுமே. இந்த மதுரவாயில் பறக்கும் சாலைகளை கலைஞர் போட்ட திட்டங்கிறதுக்காக அப்படியே போட்டாங்க ஜெயலலிதா அம்மா. அப்படியே நிற்குது அந்த பாலம் அந்த இடத்துல. அந்த திட்டத்தை நிறைவேற்றவே இல்லை. இரும்பு பெண்மணி, எப்படி கலைஞர் ஒரு திட்டம் போட்டால் நிறைவேற்றவே மாட்டாங்க, இரும்பு பெண்மணி அப்படிம்பாங்க. மக்களுடைய வரிப்பணம்டா, அதெல்லாம் கிடையாது. அப்போ மீண்டும் மீண்டும் இடஒதுக்கீடாக இருக்கட்டும், நலத்திட்டங்களாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், திமுக ஏராளம் செய்திருக்கிறது. இது எதையும் ஏற்றுக்கொள்வதற்கு இவர்களுக்கு என்ன கிடையாது, மனமில்லை. காரணம், இவர்களுடைய எஜமானர்கள் வேறு, இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அசைன்மெண்ட் வேறு. அதை நோக்கி இவர்கள் நகர்கிறார்கள். நாம சூதனமாக பொழைச்சிக்கணும். நாம் அவர்கள் சொல்லக்கூடிய பொய்க்கு இரையாகி விட்டோம் என்றால், ஆமாம் அப்படின்னு கலைஞரின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பில் திமுகவின் மீது இருக்கக்கூடிய தேவையற்ற வெறுப்பு, வன்மம், இதில் வந்து பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நினச்சி நீங்கள் இவர்கள் சொல்லக்கூடிய பொய்களுக்கு நீங்கள் இரையாகிவிட்டால் எதிர்கால தமிழகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.